அந்த டிக்டாக் ஐடியா நீங்க போய் பார்த்தா சகல இது தொடர்பான நாங்கள் இப்போ கழிச்ச சகல விஷயம் வந்துட்டு தம்பியும் வந்துட்டு அப்படியே வந்து பதிவு செய்திருக்கிறார். எத்தனை கிலோமீட்டர் போனது, எங்க நிக்கிறேன்னு, எவ்வளவு வந்து ஆக்சிடென்ட்கள் நிறைய நடந்த கொழும்புல வந்து இப்ப ஒரு பைக்கும் திருப்பி கேடிப்பட்டுட்டு சரி இவ்வளவு தூரம் 875 கிலோமீட்டர்னா சும்மா இல்ல. அது சைக்கிள் பைக்கே இப்ப எல்லாம் டேமேஜ் ஆகுதுரா போய் வர்ற இதுல எவ்வளவு திருத்த எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா சைக்கிள் பயணம் பூர்வக்கு முன்னம் டிக்டாக்ல எத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தது? 8200. 8200. ஓகே. இப்போ வந்துட்டு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கு? 14.5. உலகம் மறைஞ்ச அளவுக்கு சைக்கிள் எவ்வளவு தூரம் போயிட்டு வந்து இந்த வயசுல வந்துட்டு சைக்கிள்ல போயிட்டு வந்தார்கள் வந்துட்டு ஒரு திறமை இல்லைன்னு சொல்லணும். இருக்கு இப்ப எல்லாரையும் விட்டையும் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன். அப்படியா டிராவலிங் சைக்கிள்ல போறது வந்துட்டு உண்மையிலேயே கஷ்டமான விஷயம். இப்ப வீட்டை என்ன சொன்னாங்க இதை பற்றி? டூர்னு சொல்லி தான் எனக்கு சரி. நானே வந்துட்டு இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னு யோசிச்சேன், எங்க ஊர்லயே வந்துட்டு இப்படி ஒரு பையன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னா நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். ஆனா அப்படியே போய்க்கு வந்துட்டு இந்த ஐசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாதான் கொஞ்சம் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல். வெளியிடங்களுக்கு போறோம்னா கட்டாயம் சிங்களம் தெரிஞ்சிருக்கணும்ன்றது இதுல இருந்து இங்கிலீஷ் அது சரியோ. அனைவருக்கும் வணக்கம். நான் டிலக்ஷன். இப்போ எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா பருத்தித்துறையில எங்களை வீட்டு தான் நிக்கிறேன். இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்க போது. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அலஸ்டீன் ப்ரோ மற்றது தமிழ் ப்ரோஸ் இவங்க மாதிரி பாத்தீங்கன்னா எங்கட ஊர்ல வந்துட்டு இங்க பருத்துறையிலிருந்து கொழும்பு வரைக்கும் சைக்கிள்ல பயணம் செய்ய ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்று இருக்குது. அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். வந்துட்டு நாங்கள் இப்ப கதைக்க போறோம். என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பருத்தித்துறையிலேருந்து கொழும்பு மட்டும் சைக்கிள்ல போயிட்டு வந்த ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்குது. உண்மையிலே வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னா நாங்களே வந்துட்டு இப்போ சைக்கிளில் வலிக்கிட்டா வந்துட்டு இப்போ நாங்களாம் சைக்கிளில் எப்படி வலிக்கிட போனால் வந்துட்டு வெள்ளை வழியிலேயே படுத்துக்கிட்டு வந்துடுவோம். அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களோட உடம்பு வந்துட்டு அந்த அளவுக்கு வீக்கானது, மற்றது தாங்காது இப்போ நிறைய தூரம் பயணம் செய்யறது. அது நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு விஷயம் உண்டு, ஒரு சாதனையான விஷயம் உண்டு தான் சொல்லணும். நாங்கள் வந்துட்டு அந்த தம்பியோட நாங்கள் கதைக்கப்புறம் எப்படி இந்த விஷயங்கள் வந்துட்டு அனுபவங்கள் எப்படி இருந்தது, எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது என்ற பற்றி நாங்கள் அந்த தம்பியோட கதைக்கப்புறம். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இப்போ அந்த தம்பியோட நான் வந்திருக்கிறேன். நாங்கள் தம்பியோட கதைப்போம் எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அந்த சைக்கிள் பயணத்தில் கிடைச்சேன்னு சொல்லிட்டு. வணக்கம் தம்பி. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் வந்து விதுசன். விதுசன், கொஞ்சம் சத்தமாக கிடைக்கும். ஓகே விதுசன், எத்தனை வயசு உங்களுக்கு? 17 வயசு. இப்ப 17 சொன்னா ஓயில் எழுதுற டைம் என்ன? இப்ப இந்த முறை ஓயில் எழுது 5 மாசம் 6ஆம் தேதி. 5 மாசம் 6ஆம் தேதி இப்போ ஓயில் எழுதுற. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சைக்கிள் பயணத்தை வந்து மேற்கொள்ற. அங்கேருந்து எங்க மட்டும்? பருத்துறை கிராமக்கூட அந்த போட்ல இருந்து ஓகே கொழும்பு போய் கண்டி விமானத்துல போய். அப்படியே ஓகே. இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட நீண்ட தூர பயணம் என்ன? இலங்கைன்ற நீளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 432 கிலோமீட்டர் இலங்கையின் நீளம். ஸோ கொழும்புண்டேக்க அது கிட்டத்தட்ட ஒரே அளவைத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் வர்ற தூரம் வந்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு ஆயிருக்கும்? 475 போய் வர்ற. இல்லை சரி 875. போய் வர்ற தூரம் வந்துட்டு 875. அதாவது பருத்தித்துறையிலேருந்து கொழும்புக்கு போய் வர்ற தூரம் 870. என்னன்னு அது அளவிட்ட நீங்கள் அந்த கணிப்பு? தொடக்கத்துல வந்து மெப்ப பார்த்தேன்னா அது ஏதோ 600 ஆட்டினது போய் வர. பேருந்து இப்ப பருத்தித்துறையில இருந்து எப்படி சொல்றது கிளிநொச்சி அந்த கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி பார்க்க வந்து மொத்த இது வந்து போய் வர அளவோட ஒரேடியா பார்த்தா குறைஞ்சுதான் பெறும். ரெண்டாவது மலைகளுக்கு நடுவால போகும். அப்படி ரோட்டுகள் மாறும். இப்ப நீங்க நார்மலா வந்துட்டு கொழும்புல இருந்து பருத்துறை என்ற நீளத்தை கூகுள் மேப்ல பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம் தானே? என்ன அப்படித்தானே? என்ன நார்மலா நீங்க இலங்கைன்ற அளவு திட்ட கூகுள் எடுத்தீங்கன்னு சொன்னா, கூகுள் மேப் எடுத்தீங்கன்னு சொன்னா நார்மலா நீங்க அறிஞ்சு கொள்ளலாம் இதில் பார்த்து. அப்படி நீங்கள் அறிஞ்சு கொண்டா தெரியும் எந்த அளவு தூரம் தம்பி வந்து பயணிச்சுக்கிறேன்னு சொல்லி. இங்கேருந்து போய்க்க எந்த வழியா போனீங்க? பருத்துறையில இருந்து மந்திய ரோட்டால் அப்படி நேரம் போய் கொடியாம் பரணி கொடியாம் போய் வந்து என்ன சொல்றது பவுனியா பல போய் எக்கச்சி பரந்தன் கிளிநொச்சி அடுத்த வந்து மாங்குளம் பவுனியா
வவுனியால இருந்து அப்படியே துருவா இங்க இந்த அன்றாதபுரம் அப்படியே துருவா அப்படி அதுக்கான இப்ப நார்மலா பஸ் போற ரூட் அப்படிதான் பஸ் போற ரூட் அப்படி போயிருக்கிறான் அப்படி மதவாச்சியால் அப்படியே அன்றாதபுரம் போய் அன்றாதபுரத்துக்கு வந்து கொஞ்சம் குழம்பிட்டேன் இந்த ரோட்டு கூட அங்க நான் மாதிரி புனித நகர பக்கம் அதுக்கு போட்டேன் புனித நகரம்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு அங்க அனுராதபுரத்துல இருக்கா நிறைய விகாரி இருக்கு பக்கத்துல ஒரு 6-7 விகாரி ரைட் ஓகே ஓகே நான் மாதிரி அதுக்கு ஓட்டேன் இப்ப இந்த மெப்ப திருப்பி பார்க்கத்தான் முதல்ல வந்து புத்தளத்தால போவோம்னு யோசிச்சு கொண்டுதான் அதை இதுக்குள்ளாலேயே போவோம்ண்டு அடுத்த அன்றாபுரத்துல இருந்து தம்புளைக்கு வந்தான் தம்புளைக்கு வந்து அப்படியே குறுநாள் போய்க்கு வரைக்கு கண்டி பக்கத்துல அப்படியே வந்து இப்ப வந்து தம்புளைக்கு வந்து குறுநாள் வந்தான் சரியா குறுநாள் அப்படிதான் இருக்கும் நீ அந்த இதுல வந்து மேப்ல குறுநாள்ல இருந்து கொழும்பு போனேன் குறுநாள்ல இருந்து கொழும்பு போனேன் கொழும்பு போயிட்டு அங்க லோட்டஸ் டவர் அது அதெல்லாம் போயிட்டு லோட்டஸ் டவருக்குள்ள போயில வெளியிலயா இந்த வீடியோல போட்டு பார்த்தேன் போயிட்டு போயிட்டு லோட்டஸ் டவருக்குள்ள வெளியில நின்றுட்டு சரி இவ்வளவு தூரம் போன இருக்க உள்ள போயிட்டு வந்துருக்கலாம் காசு எல்லாம் அது சரியோ இல்ல பெரிய பட்ஜெட் இல்ல நினைக்கிறேன் ஒரு 3000 ரூபாய்க்குள்ளதான் தருமான்னு நினைக்கிறேன் சரியா தெரியல என்ன சொல்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பயணம் சொன்னா அந்த பயணத்துல வந்துட்டு என்ன மாதிரி என்ன அனுபவம் கிடைச்சது போய் வந்தது என்ன ஒரு ஏதாவது ஒரு மலைகள் நல்லா இருந்தது மலைகள் பார்க்கவே நல்லா இருந்தது அதோட காலமில வந்து எப்படி சொல்றது தோட்டம் இருக்குல்ல தோட்டம் இல்ல போய் வந்ததுல வந்து என்ன பிரியோசனமா இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தேன் இல்லாட்டி இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது லோட்டஸ் டவர் பார்த்தேன் அதோட பிறந்த கொடியா வந்தேன் கொழும்பு கோயில இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் நான் கேள்விப்பட்டேன் பிறந்த நாள் தான் நீ வலிக்கட்டீங்க பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் பிறந்த நாளுக்கு அடுத்த ரைட் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் வலிக்கிட்டு இருக்கேன் நானண்டா வீட்டையே பார்த்துக்கலாம் தருவேன் அதை நான் மறக்க மாட்டேன் அது சரியோ பிறந்த ஆண்டு ஒருத்தர் இப்படி வலிக்கிட்டு இருக்க மாட்டேன் பலியில ஆனா நீ வந்துட்டு அடுத்த நாள் வலிக்கிட்டு இருக்கேன் சரி இப்ப போய்க்க வந்துட்டு வந்திருக்கக்கூடிய என்ன சொல்ற இடர்பாடுகள்னு சொல்லி இப்ப என்ன சொல்றது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு தானே சைக்கிளால பிரச்சனை வந்து கொஞ்சம் தாண்டி கொண்டு போகவே எல்லாரும் சிங்களம் கைகள் தொடங்கிட்டேன் அதனால இப்ப கடையை பொருந்தாலும் சோடான்னு தான் கேட்டேன் சோடான்னு கேட்க சோடான்ற ஒரு சோடா அந்த தண்ணி மாதிரி என்னன்றா வெள்ளை கலர் பிளேன் சோடா அந்த ப்ரௌன் கலர் போதும் அதை கொண்டு வந்தாரன் நான் இதுல பெப்சின்னு சொல்ல பெப்சி என்ன இல்லைன்னு சொன்னேன் அப்ப பிரிச்சத்துல இருந்து காட்டிய வேண்டி அப்ப வெளியிடங்களுக்கு போறோம்னா கட்டாயம் சிங்களம் தெரிஞ்சிருக்கணும்ன்றது இதுல இருந்து இங்கிலீஷாவது தெரியும் அது சரியோ இங்கிலீஷ் லைட்டா தான் தெரியும் நார்மலா இங்கிலீஷா தெரிஞ்சிருக்கும் அந்த தான் தெரியும் சோடான்ற ஒரு சோடா இருக்கு ப்ரௌன் கலர் அந்த பிளேன் சோடான்னு சொல்றாங்களே வேற என்ன பிரச்சனை வந்திருக்கு வேற நான் என்னன்னு சொல்ல இங்க இருந்து டம்புல மட்டும் நிக்காம தான் போனேன் அன்றாதபுரத்துக்கு போகவே ஒரு பின்னரம் ஆயிட்டு அப்ப டம்புல மட்டும் போலாம் வந்து நிக்காம போனான் டம்புள்ளையில டவுனுக்கு வந்து சார்ஜ் ஏத்துற பிளாக்கள் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இப்ப டம்புல இருந்து குருநா இப்படி 2 இது இருக்கு இங்கால பஸ் ஸ்டாண்ட் போற எப்படி கண்டி போற ரோட்டுக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இங்கால வந்து குருநாள் ரோடு கண்டி அந்த சந்தியில இருந்து 500 மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சார்ஜத்துல வந்து கமெண்ட்ல ஓட்டுக்கிறாங்க அப்ப நான் அதுல எங்க இருக்கு என்ன சார்ஜர்கள் ஒரு 1 மணித்தியாலும் சார்ஜ் ஏத்திருப்பேன் சார்ஜர் என்னன்னு சொல்றேன் இதுல நிறைய இப்படித்தானே இருக்குது வட்டமா போட்டு ஆக்கள் இருக்கிறது அது பக்கத்திலேயே வட்ட பின்னொண்டு இருக்கு வட்ட பின் சார்ஜர்னா அதுக்கிட்ட அந்த பெட்டி கேபிள் அதையும் கொண்டு போனேன் பவர் பேங்க் சார்ஜை போட்டுட்டு இதையும் சார்ஜை போட போன் இந்த ஒன் வந்து வேலைக்கரும் லேட் ஆறாங்க வேலைக்கு என்ன 1 நிமிஷத்துல ஒரு 2-3 அப்படி தண்டவாளி பிரச்சனை இல்லை அது சரியோ முக்கியமா மேப்பிலாடி ஒன்றும் இல்லை வேற என்ன பிரச்சனையா வந்தது போனா கையில வச்சுக்கொண்டு இப்ப நிறைய எடுத்த வீடியோ எடுத்துக்கொண்டே கை சுழுக்கும்
இருக்க. அது சரியோ. டிராவல் செய்ய வந்து வீடியோ எடுக்கிற கஷ்டம் தானே, ஒரு கையில எடுத்து. அதோட வந்து ரோட் வந்து இப்படி வந்து இப்படி எல்லாம் அவங்க காலங்கால பிரச்சனை தான் என்னெல்லாம் ரோட்டுகள். வேற என்ன இப்ப அங்க இருக்கிற மக்களால வந்து பிரச்சனை வேற. இப்ப ஆமிக்காரங்க வந்துட்டு ரிசர்ச் பண்ற மாதிரி போலீஸால போயிட்டு வரைக்க போலீஸ் ஒரு இடத்துல மடிச்சவர். கண்டிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு போலீஸ் மடிச்சு கேட்டவர். எங்க ஊருண்டா நான் சொன்னேன் கண்டி என்று சொல்ல. அவர் வந்து பிரேக்கில் என்ஜாய் பண்ண கண்டி போறது என்ன கேட்டுட்டு அவருக்கு தமிழ் தெரியாது. சிங்களத்தால 2 போலீஸ் இருந்தா 2 பேரும் இன்னும் கதைச்சு கொண்டுட்டு அவள் பாட்டு பைக் எடுத்து பண்ண என்ன விளங்கிட. நான் விட்டது நல்லா போச்சுட்டு நான் கண்டி. ஆனா எப்படியான டைம்ல வந்து போய் கொஞ்சம் அவதானமா இருக்கணும். அவையில் வந்து சும்மா சொல்றேன் தமிழ்லாம் அவைகளுக்கு விளங்கிலே தெரியா இருக்கலாம் சம்திங். ஆனா எப்படியான போய்க்கு வந்துட்டு இந்த ஐசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாதான் கொஞ்சம் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல. இப்ப பைக்ல போறவங்க நான் வந்து போன பார்த்தா டியூஷனுக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேக் அவ்வளவு அவதான் படிய பாத்தீங்கன்னா கொண்டு போன வந்துட்டு அந்த ஒரு பேக் மட்டும் தான். அதுக்கு வந்து நார்மலா என்ன உடுப்பு கொண்டு போயில உடுப்பு தான் பைக். என்னென்ன கொண்டு போன போய்க்க ஒரு ஜீன்ஸும் ஒரு ஷார்ட்ஸும் சொல்றேன் ஒரு 3 டிஷர்ட்டும். சரி இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தண்ணி போத்து இப்ப டூர் அண்டு எங்கேயும் டிராவலிங் அண்டு நிறைய இப்ப போனா வந்துட்டு கூடுதலா ஒரு சைக்கிள் இல்லாட்டி மோட்டர் வெஹிக்கிள் பின்னால பெரிய ஒரு பொட்டி மாதிரி இல்லாட்டி பெரிய பேக் மாதிரி ஒன்று வச்சு தானே கொண்டு போவாங்க. இல்ல நார்மலா போயிட்டு வந்து ஒரு இதான விஷயம் தான். நான் போனதா யாரும் கண்டாலும் யாரும் டியூஷனுக்கு போறேன் அப்படித்தானே. அது சரி உண்மை. நீங்க இப்ப இந்த போன இது வந்துட்டு பாத்துறேன் அந்த வீடியோல டிக்டாக்ல அந்த போன மாடல் வந்துட்டு எனக்கு ஆச்சரியமா எங்க ஒரு என்ன சொல்ல அந்த டிராவலிங் போற மாதிரியே இல்லை. ஒரு அந்த ஃபீலே இல்லை அதுல பாக்க. நானே வந்துட்டு இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னு டக்குனு யோசிச்சேன், எங்க ஊர்லயே வந்துட்டு இப்படி ஒரு பையன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னா நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். ஆனா பைக்ல போற ஆட்கள் இருக்கிறோம். பைக்ல டிராவலிங் போயிட்டு வந்தா நிறைய பேர் வந்து நான் வவுனியா தாண்டிக்கு வந்து ஒரு அண்ணா வந்து வீடியோ பார்த்திருக்காரு போல. மஞ்சள் கலர் ஆர்எஸ்ல வந்து ஒரு அண்ணா சொன்னவர் மெப்பெல்லாம் நல்லா தெளிவுபடுத்தி விட்டவர். அவரோட ஒரு போட்டோ எடுத்துட்டு மெப் நீட்டா தெளிவு. அவர் வந்து பைக் டிராவல்ஸ் நிறைய இலங்கையில எல்லா இடமும் சுத்திட்டாரு. வீடியோஸ் காட்டினவர் நிறைய. அதான் இப்படி போனாக்குன்ற ஒரு அவருக்கு தான் மெப்பெல்லாம் கேட்டு தெரிஞ்சான். அங்க எங்க மாறினா தெரியும். நார்மல் ரோட்டு மெயின் ரோட்டு. இவர் சொன்னது வந்து ஈஸியான நல்ல பார்க்கக்கூடிய இடங்கள். எந்த பிளான் வந்து கொழும்பு போயிட்டு வந்து போன அளவு வாரது. இவற்றை விளையாடுனா கண்டி போய் மாத்தல போய் வராங்க. நீர்வீழ்ச்சிகள் பார்க்கலாம் நிறைய இருக்குண்டு. ரோட்டு கஷ்டம் தான். ஓடல் மண்டா அவர் தான் பிளான் சொன்னார். அது சரி நல்ல விஷயம். ஆனா அதான் இவ்வளவு தூரம் போயிட்டு அந்த பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு வந்துடும். அவர் சொன்னது என்னன்னா தலதா மளிகைக்குள்ள போய் பார்க்க சொல்லி அப்ப நேரம் இல்லாம போட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கலாமாங்க. என்ன நான் இங்க என்ன என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் எங்க இந்திரா விழாக்கு வாடா வேலைக்கு எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனா சைக்கிள் ஓகமா இருந்தாலும் வரையில இல்லை. இந்திரா விழா முடிஞ்சு பின்னரும் அது சரி. எத்தனை மணி காலம் இருந்து போகணும்? காலம் ஒரு 4:30. என்ன டேட்ல போகணும்? 20ஆம் தேதி காலமா 4:30. பிறகு அடுத்த நாள் அடுத்த நாள் ஒரு 5:20 அப்படி கொழும்பு போயிட்டேன். கொழும்பு எங்கேண்டா லோட்டஸ் டவர் தெரியிறால அந்த அளவு தூரத்துக்கு போட்டேன். சரி கிட்டத்தட்ட நான் அது வரைக்கும் இருந்தேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 மணி தியானம் அந்த சார்ஜ் தம்புல் சரி. அம்மாடியோ அப்ப தொடர் பயணம் தானே கடவுளே. நாங்க அண்ணா சாட்டி காட்டோம் உலகத்துக்கும். இப்ப 1 மணி தியானத்துக்கு எவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது? என்னால ஒரு 20 கிலோமீட்டர் ஓடும் ஒரு மணி நேரத்துல. அது கிட்ட இடங்கள்டா ஓடல. அது தூர இடம்டா அதை நெச்சு கொண்டு இப்ப வவுனியாண்டா வவுனியா நெச்சு கொண்டு ஓடினா 1 மணி நேரத்துல 20 கிலோமீட்டர் ஓடலாம். அது இப்ப மந்திய நெச்சு கொண்டு ஓடினா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். அது சரியோ உண்மைதான். நாங்க கிட்ட நினைச்சா டக்குன்னு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. எல்லாரும் சொன்னாங்க கொழும்பு போய் அங்க ஒரு நைட் தங்கினா தெகி வேலைக்கு போக ஒரு 8 மணி ஆயிட்டு. அப்ப காலம் ஒரு 9 மணி வரைக்கும் தங்கினேன். ஒரு நைட் தங்கினாங்க.
ஸ்கூல்ல படிக்கிற படியன் நாங்க வேலை செய்யறோம். சரி அப்ப பிரச்சனை இல்லை. என்ன ஒரு ஆளாச்சும் தெரிஞ்சாலங்க இருந்தா ஒரு சப்போர்ட்டிவா இருக்குமா. ஆனா நீ கை காவல ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிருக்கணும். யாரும் நம்பி வர மாட்டாங்கல்ல. உண்மைதான். இப்படியான பின்ன டிராவல் இப்படியான பயணங்களுக்கு பின்ன நான் கூட என்னோட வந்து ஒருத்தன் பாருன்னு சொன்னோன் முதல் வவுனியா வந்து எப்படி அடையலாம் கொஞ்சம் கருப்பு படியன் தெரியல நீ சொல்ற. வவுனியா முதல் அந்த வீடியோல ஓட்டுறேன் பாருன்னு சொன்னவன் கடைசி 5 நாளும் போன் எடுக்கல. அவனோட பக்கத்து வீட்டு படியன் அவன மாவட்டம் எல்லாம் விசாரிச்சனான் அவன் வரையிலையான்னு சொல்றாங்க. எனக்கு எப்போ போன் அடிச்சவன்டா நான் இப்ப போய் 21ஆம் தேதி நான் போன் அடிக்கிறான் நான் கொழும்பு போயிட்டியாமன்ட்டு விசாராக்கி. அது வரைக்கும் இப்போ உள்ளெல்லாம் நின்றவன் நான் கால் பண்ணா டக்குன்னு போன் ஆஃப் பண்ணிடுவான். என்ன கலப்பண்டா விதையிலன்னா முதல்ல என்ன சொல்லி இருக்கணும் வேறையாக்களை சொல்லி கொண்டு தெரிஞ்சிருக்கான் அவன் போறான். சரி இப்ப போறண்டு வந்துட்டு வேற யாருக்கு தெரியும் கொழும்புக்கு போறண்டு? கொழும்பு ஸ்கூல் பட்ச எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப என்ன சொன்னவங்களா அங்க நீ போய் சரி இப்ப வேற இடங்களுக்கு போன அனுபவம் இருக்கும்? அப்படி வவுனியா போயிருக்கேன் சைக்கிள்ல, கிளிநொச்சி போயிருக்கேன், யாழ்ப்பாணம் அது தனியா டக்குன்னு போவேன். அது இங்க இவ்வளவு தூரம் போயிட்டு வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு வர பெரிய வேலையில தான். ஆனா எங்களுக்கு வந்துட்டு இப்ப நெல்லியடி போறது எல்லாம் பெரிய வேலை தான் தெரியும். இப்ப எங்களை பத்தி 7 கிலோமீட்டர் தான். 13 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கிராமக்குள்ள இருந்து 7 கிலோமீட்டர் அப்படித்தான் வரும் நினைக்கிறேன். இப்ப வீட்டு என்ன சொன்னீங்க இதுக்கு? இப்ப எல்லாரும் வீட்டையும் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம். அப்படியா டிராவலிங் சைக்கிள்ல போறது வந்துட்டு உண்மையிலேயே கஷ்டமான விஷயம். இப்ப வீட்டை என்ன சொன்னீங்க இதை பற்றி? டூர்னு சொல்லிதான் தான். சரி அப்ப இது வரைக்கும் தெரியாது சைக்கிள்ல போனது? சைக்கிள் பஸ் ஸ்டாண்டு தான் நினைச்சு கொண்டு விட்டேன். சரி டூர் அப்ப இது இப்போதைக்கு வரைக்கும் தெரியாது? இப்ப தெரியும். அப்ப போயிட்டு வந்த அப்புறம் என்ன சொல்லுவாங்க? போயிட்டு வந்த அப்புறம் வந்துட்டான் அப்பாவுக்கு போன்னு சொன்னேன். வீட்டை வந்துட்டான்ட்டு அப்பாவுக்கு போன்னு சொன்னேன். அதோட என்னத்துக்கு இவ்வளவு தூரம் போனீங்கன்னு கேட்டேன். நான் என்ன சொல்றேன் என்ன சரி இல்ல என்னன்ற அப்படி திடீர்னு என்ன இந்த ஆர்வம் வந்தது? எல்லாத்தையும் ஒரு மாசம் முன்னாலே முடிவு செஞ்சாச்சு. நானும் அந்த அவனும் பிறந்தா முடிவா இருந்தது. அவன் வந்து வரையிலன்னு சொல்லிட்டான். அவனுக்காண்டிதான் போனான். ஏன்னா அவன் வரையிலன்னு சொன்னதோட பரவாயில்ல வெளியாகல சொல்லி திரியிறான்னு அவன் போக மாட்டான். போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காண்டி செய்து காட்டணும்ன்ற அது சரி உண்மையா நல்ல முயற்சி. ஒரு சவாலுக்காண்டி வாழ்ந்து காட்டணும். இல்ல வேற யாரு ஆக்கள் சொல்ல அந்த அதுக்காண்டிதான். அது சரி உண்மையில ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய சவாலோட தான் வலிக்கிட்டு இருக்கேன். அப்படித்தானே? அப்படி செய்தா உண்மையிலேயே எந்த விஷயத்துல வந்து வெற்றி பெறலாம். ஒரு சவாலோட வலிக்கிட்டா போன அப்புறம் நாங்க போன அப்புறம் போன் பண்றேன் அங்க கொழும்புல. ஆனா என்ன நான் உலகால மறைஞ்ச அளவுக்கு சைக்கிள் எவ்வளவு தூரம் போயிட்டு வந்து இந்த வயசுல வந்துட்டு சைக்கிள்ல போயிட்டு வந்தார்கள் வந்துட்டு ஒரு திறமை இல்லைன்னு சொல்லணும். ரோட்ல கொஞ்சம் எப்படி சொல்ல தனியா ரைடு முந்திய பண்றாங்க, பைக்ல ரைடு பண்றாங்க, சப்போர்ட் பண்ணவர் தண்ணி வாங்கி தந்த. அப்ப நீ இப்ப அங்க போயிட்டு வந்துட்டு யாருக்கா நீ சொல்லிருப்பா தானே நான் இப்படி கருத்துறையில சைக்கிள் வந்தேன் அப்படின்னு சொன்னாவே இல்ல. இப்ப வந்து கொழும்பு போய்க்க வந்து ஒரு தெருங்க வைக்கல, ஒரு தெருவும் டிக்டாக்ல அந்த இதுகள் வந்து இல்ல. அதே கொழும்புல நிக்கிற லோட்ஜ்ல வந்து கொஞ்சம் பேர் கேட்டவன் என்ன அங்க இருந்து வாரியான்னு வீடியோ பாத்துருக்கேன். இப்ப டிக்டாக் வந்து எல்லாரும் பொதுவா பாத்தீங்கன்னா டிக்டாக் ஐடி வச்சுக்கணும். அப்ப அதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அந்த போன அந்த டைம் வந்து அந்த ஸ்பாட்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணுவான் நான் இங்க நிக்கிறேன்னு விட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதனாலதான் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. படியான இந்த கொழும்புல இருந்து கண்டி போய்க்கு அந்த மலை பிரதேசத்துல வச்சு ஒரு பெரிய ரைடர் பார்க்க அப்படித்தாங்க இருந்தது. பின்னுக்கு அந்த கட்டுக்கட்டா பேக்கு அவர் இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுவாரு. பெரிய கண்ணாடி ஓட்டுக்கொண்டு அவரும் கொஞ்சம் விளங்கப்படுத்தினவர். இதுவரைக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணா ஒரு மஞ்சள் கலர் RS வச்சிருக்கிற ஒரு அண்ணா தான். வவுனியாலாம் தானே இருக்கிற. வவுனியா என்ன வீடியோ பார்த்துட்டு அங்க வவுனியா ஒரு தாண்டி கொண்டு நிக்க வந்தவர் தெரியாது. அப்படிதான் செலிபிரிட்டி ஆயிட்டானி. வரைக்கதான் வவுனியால இருந்து வரைக்கும் எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருந்தேன். சரி அதுக்கு ஆனா வீடியோ நல்லா ரீச் ஆனது நான் பார்த்தேன். நல்லா ரீச் ஆயிட்டு கூடுதலா வந்து 10,000 15,000 20,000 அப்படின்னு ரீச் ஆகி கொண்டு இருந்தது. வியூஸ் வந்துட்டு போய் கொண்டு இருந்தது டிக்டாக்ல. தம்பி வேற எந்த ஐடியிலும் இல்லை போல. டிக்டாக்ல மட்டும் தான் போஸ்ட் பண்ணி கொண்டு இருந்தேன். டிக்டாக்ல மட்டும் தான் மற்றது யூஸ் பண்ண தெரியும்.
இல்லை நீ மற்ற சோஷியல் மீடியாவில் போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம், போகிறதுக்கு இப்போ டிக்டாக் வந்துட்டு ஓப்பன் பண்ணி எவ்வளோ காலம்? 2 வருஷம் 2 வருஷம். டிக்டாக்லாம் நீ வீடியோலாம் போட்டுருங்க இதை பற்றி. ஓகே. இப்போ பயணம் போகிறதுக்கு முன்னம் டிக்டாக்ல எத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தது? 8200. 8200. ஓகே. இப்போ வந்துட்டு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கு? 14.5. 14.5 பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட டபுள் மடங்குல ஒரு கொஞ்சம் குறைவு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபாலோவர்ஸ் வந்துருக்குது. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக இருந்தோம்னு சொன்னால் நல்லா ரீச் ஆயிருக்கும். ஆனால் உண்மையிலே வேறு லெவல் ரீச் ஆகிட்டுறா. 15,000 30,000 அப்படியெல்லாம் போகணும், 30,000 வியூஸ் எல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். பார்த்தேன் அந்த வீடியோஸ் எல்லாம், ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு படியம் வந்துட்டு போயிருக்கான்னு சொல்லி. வவுனியாலே கூடுதலாக இந்த வீடியோ யார் பார்த்துருக்கேன்டா, சாப்பாட்டு கடையில் வேலை செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள்லாம் பார்த்துருக்கேன். அட்வைஸ் பண்ணுங்க எல்லாரும், இப்படி தம்பி போங்க அப்படி அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ போகிறதுக்கு முன்னே வந்துட்டு நீ யாருக்காவது அட்வைஸ் கேட்டீங்க, அப்படி இப்படி போகிறேன்னு என்ன செய்யலாம் இப்படி ஐடியா கேட்டீங்க? ஒரு அண்ணாட்ட கேட்டேன்னா, நீ போவ சரி, இங்கேருந்தா வவுனியா தாண்டி ஒரு நல்ல பெரிய காடு இருக்கு, அதுல நீ வர மாட்ட, திரும்பி வந்துடுவ, வா நான் நிக்கிறேன் அப்படித்தான் சொன்னேன். சரி, அப்படிதான் டிஸ்மோட்டிவேட் பண்ற மாதிரி யாரும் இருப்பாங்களாரு. பெம்பல் எண்ணிச்சு தெரியாதானே நான் போவேன், அவையில் பெம்பல் எண்ணிச்சு. சரி சரி, ஓகே. உண்மையா என்ன சொல்றது எல்லாம் இப்படியா? சரி, அப்ப அடுத்த ஐடியா என்ன? அப்ப அடுத்த ஐடியா இப்போ பயணம் டிராவலிங் வந்து வலிக்கிட்டா அடுத்த ஐடியா என்ன ஆயிருக்கும்? அடுத்த டிராவலிங் அப்படி இல்ல, அடுத்த டிராவலிங் வந்து நீ இப்போ அடுத்த டிராவலிங் நான் போக போறேன்னு ஒரு ஐடியா இருக்குதான் உனக்கு. அப்ப நீ வலிக்கிறாண்டா இங்க போவ. இப்ப எக்ஸாம் முடிய வந்து முல்லைத்தீவும் போய் அங்கே அப்படியே சைட்டா இருக்குதான், அங்கால முல்லைத்தீவு இங்கால பக்கம், இங்க திருவோணமலை இந்த பக்கமா, அப்படி அங்கால சுத்தி ரவுண்ட் அடிக்கிற பிளான் இல்லாட்டி அங்க மட்டும் போயிருக்கு. அதால ஒரு அப்படியே ரவுண்ட் அடிச்சு கொண்டு வரலாம், நடுவுக்குள்ள போகாம நடுவுக்குள்ள போய், அதாவது இலங்கையின் கரையோரத்தை சுத்தி வரக்கூடிய மாதிரி. ஓகே, அடுத்த ஐடியா நாங்கள் சொன்னவ நேர்ல இருந்தாங்கன்னா புத்தளம் சிலாவத்தால போனா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டிய இந்த முஸ்லீம் ஆக்கள் தமிழாக்கள் ஹெல்ப் பண்ணுவேன் வந்து. நான் அதால இல்லை, அது வந்து A9 ரோட் எங்கட எஃப்னா நீ வந்துட்டு என்ன சொல்றது, இதை பற்றி முன்னமே ஏதாவது ஒரு வீடியோல வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம், நான் இப்படி படிக்கிற போறேன், நான் ஒரு மாசத்துல இருந்தே சொல்லி கொண்டு வரேன், வீடியோவில் இந்த ஓடையில. சரி, நீ போட வலிக்கிட்ட அப்புறம் ஓடினேன். ரைட் 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 ரைட். நான் போட்ட அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவில்லை, கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன். நான் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். சைக்கிளுக்கு வேணா பாதிப்பும் வேற இல்லை. சைக்கிளுக்கு கொழும்புல போய் ஒரு காத்துறாங்க ரங்கையில ஃபில் பண்ணான். கொழும்புலயும் இரவு மலை அங்க தங்கி இருக்கு, கண்டில நல்ல மலை. இப்ப அங்கலப்பங்க நல்ல மலையா முடியும், இங்கே மட்டும் தான் வட மாநிலத்திலும் சரி நமக்கு மற்ற ஏரியா. கண்டி மலையில எல்லாம் பயந்து ரோட்டு நல்லா நனைஞ்சிட்டு வானம் வந்து இப்படி சர்வண்டு வருது, ஒரு வேளை தடக்கி விட்டாலே சரி. இரண்டு அங்கால பள்ளம் இப்படி இப்படி போகும் மலை பிரதேசம். ஒரு அரை மணித்தியாலம் வந்து முக்கிய வரணும். ரங்கைக்கு வந்து நல்லா இருக்கும், ஆசைப்பட்ட ரங்கையில அது என்ன சரிச்சு விட்டு. ஓ, அது சரியோ, உண்மைதான். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு தம்பி அந்த பயணம் செய்த சைக்கிளை இப்போ ஒரு கப்பா அப்படின்னாங்க. ஓகே மகளே, இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி பயணம் செய்யக்கூடிய இந்த சைக்கிள் வந்துட்டு இதெல்லாம் வந்து போனவன். ஆனால் எல்லாம் மாற்றிக்கணும், இப்போ போய்க்கே வந்துட்டு எல்லாம் புது சைக்கிள் திருத்தி தான் கொண்டு போனதும். என்ன டயர் ஒன்று தேஞ்ச மாதிரி இவ்வளவு தூரம் போயிட்டு கொஞ்சம் பிண்டர் தான் தேஞ்சிட்டு. இது தேஞ்சிட்டேன். ரைட்டு. இது புது டயரை கொண்டு போனீங்களா? இல்ல போய்க்கு புதுசா கொண்டு வரல, ஒரு அளவா தான். ரைட்டா. ஆனா பிரச்சனை இல்லையா, இவ்வளவு தூரம் 875 கிலோமீட்டர்டா சும்மா இல்ல. அது சைக்கிள் பைக்கே இப்ப எல்லாம் டேமேஜ் ஆகுதுடா போய் வர்ற இதுல. எவ்வளவு திருத்த எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா சைக்கிள்ல இருந்து என்ன பண்ணா அது ஓடைக்க இதை விழுத்தி போட்டேன், ஒரு பெல் உண்டு. சரி, அப்ப நான் வந்தானே. சரி, ஓகே. உண்மையிலே இந்த சைக்கிள்ல நீ போயிட்டு வந்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆனா சைக்கிள் வந்துட்டு உண்மையிலேயே பாதுகாப்பு இல்லை, தெரியுமோ? எந்த விதத்துலயும் வந்து பாதுகாப்பு இல்லைடா. சைக்கிளுக்கு என்ன நடக்கலாம்? இப்ப நீ போற வழியில வந்துட்டு யானை எல்லாம் கொடுக்க வந்தா என்ன யோசிச்சுப்பேன், சைக்கிள் ஓடி தப்பே இருக்கும்.
சிங்கம் புலி வந்தா என்ன நெல்ல வச்சுப்பேன். அப்ப அப்படியே அதுக்காண்டிதான் ஒருத்தர் என்னோட வரையில. ஓ அது சரி, அது உண்மைதான். அதுக்கும் ஒரு தனி துணிச்சல் வேணும்டா. இப்படியான பயணம் போறதுக்கு தனி துணிச்சல் வேணும். உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். இப்போ பார்த்துருப்பீங்க இந்த சைக்கிளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்துட்டு இப்படியான பயணம் வந்துட்டு பெரும்பாலான அளவில் ஒருத்தரும் போக மாட்டோம்னு தான் சொல்லணும். என்னன்னு சொன்னால் இப்படியான பயங்கரமான விஷயங்கள் இருக்கிறதால பயப்படணும். உண்மையிலேயே தம்பிக்கு வந்துட்டு உண்மையிலேயே ஒரு தனி துணிச்சல் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இப்படியான பயணங்கள் போகிறதுக்கு இப்போ வாகனத்தில் போகிறவங்களுக்கு வந்துட்டு உண்மையிலேயே இப்போ எதுவும் அப்படி பிரச்சனை வந்து யானைகள் சிங்கப்புலி அப்படி ஒரு மாதிரி இல்லை. நல்ல விஷயம் உண்மையிலேயே. ஏன்னு சொன்னா இல்லாட்டி பேரும் கஷ்டப்படும். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஆனா வந்து ரோட்ல வந்து ஆக்சிடென்ட்கள் நிறைய நடந்த கொழும்புல வந்து இப்ப ஒரு பைக்கும் திருப்பி கேடிப்பட்டுட்டு இப்ப வந்து எங்கட ஊர்லண்டா கொஞ்சம் கரையா கொண்டு வச்சு கழிப்பாங்க. அது வந்து எவ்வளவு டிராபிக் ஆனாலும் அதுலயே வச்சு காசுகளை கொடுத்து முடிஞ்ச அப்புறம் தான் போடுவாங்க. எவ்வளவு தூரம் போயிட்டு வந்ததுக்கு ஒரு கிரல் கூட இல்ல வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் கட்டாயம். ஓகேடா, வாழ்த்துக்கள் போயிட்டு வந்ததுக்கு. இன்னும் ஒரு பயணம் போறதுக்கு தம்பி ட்ரை பண்றானாம். மற்ற வந்துட்டு சில நினைப்பினம் என்னடா வந்துட்டு ஒரு பொடியை கூடி வந்து இப்படியா கதை இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த விஷயம் உண்மை. என்னன்னு சொன்னா நீங்க வந்துட்டு இந்த தம்பினை வந்துட்டு டிக்டாக் ஐடியில வந்துட்டு போய் பார்க்கலாம். என்னடா பேர்? ஜெஃப்னா விதுன்னு சொல்லிட்டு டிக்டாக் ஐடி இருக்கு. ஸோ அந்த டிக்டாக் ஐடியில நீங்க போய் பார்த்தா சகல இது தொடர்பான நாங்கள் இப்போ கழிச்ச சகல விஷயம் வந்துட்டு தம்பியும் வந்துட்டு அப்படியே வந்து பதிவு செய்திருக்கிறார். எத்தனை கிலோமீட்டர் போனது, எங்க நிக்கிறேன்னு, எவ்வளவு, அது வந்து சகல உடனே வந்துட்டு போஸ்ட் பண்ணினேன். நான் வந்துட்டு தமிழ் வீடியோ ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருப்பேன். தம்பி எங்க நிற்கிறான், இந்த டைம் எங்க நிற்கிறான், இந்த டைம் எங்க நிற்கிறான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்ப வந்த இரவு வந்து நீ என்ன எத்தனை தேதி முந்தா வந்து நீ முன்னாள் தான் வந்தவன் முன்னாள் சொல்லி என்ன நாள் நான் ஒரு 4 மணி அப்படியே வந்திருப்பேன். அது வரணில ஸ்கூல்ல படிக்கிறார்கள் மறிச்சு கதை ஒரு 2.5 மணித்தெல்லாம் கதை கேட்டுக்கொண்டேன். வீடியோ எல்லாம் பார்த்து கொண்டு நிக்க ரைட். அப்ப இவ்வளவு தூரம் போயிட்டு வந்து பெரிய விஷயம். எத்தனை மணி வரும் வந்த நீ வீட்டு ஒரு 8 மணி. 8 மணியா? நான் வந்து வரைக்கும் வந்து சலூனுக்கு போனேன். பள்ளிக்கூடத்துக்கு டை அளிக்கிறது படிக்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சொன்னா அட்மிஷன். அப்ப அதுக்கு முதல் நாள் வேலைக்கு வந்துட்டான். அப்ப வந்தாண்டு போஸ்ட் பண்ண வந்தான். அந்தாண்டே போஸ்ட் பண்ண வந்தான். இந்த ஆண்டு கடைசியா எங்க வச்சு வீடியோ போட்டு தம்புள்ளையில இருந்து வீடியோ போட்டுட்டு தம்புள்ளையில இருந்து கிளிநொச்சியோ மாங்குளம் மட்டும் வீடியோ போடல. எல்லாரும் கோல் அடிச்சு கொண்டு நிக்க நான் எல்லாருக்கும் நான் வந்தோன்னு நிக்கிறேன் ப்ரோ வீடியோ எடுத்து நான் போடுவேன் இந்த வீட்டை போய் போட்டுட்டேன். அந்த நேரத்துல வந்து சார்ஜ் இல்லாம போயிட்டு வீடியோ வந்து ஒரு வீடியோ லோடாக ஒரு 2 நிமிஷம் இருக்கும். அப்பயே போன் கீட் ஆயிட்டு. ஆனா இப்ப வீடியோ அந்த டைம் வீடியோ போட்டு கொண்டு கட்டாயம் யோசிப்பேன். அடுத்த வீடியோ வராட்டி யோசிப்பேன் தம்பிக்கு என்ன நடந்தது கட்டாயம் வீடியோ எதிர்பார்த்து கொண்டு நானும் எதிர்பார்த்து இருந்தேன் வீடியோ. அடுத்த வீடியோ இப்போ வரும். ஆனா இஞ்சால சைட்ல வந்தா அப்புறம் கிளிநொச்சி வந்தா அப்புறம் போட்டேன். கிளிநொச்சியில லாஸ்டா போட்டேன். பிறந்தனுக்கிட்டயா? இல்ல கிளிநொச்சி இல்ல பவுனியா கிளிநொச்சிக்கு முன்னுக்கு அங்காலயா கச்சானுக்கு எல்லாம் ஒரு இடம் முருகண்டி வந்து ஒரணா பழக்கம் எப்படி என்றா போன முறை வவுனியாவுக்கு வந்து ஒரு ரங்கனன் சொல்லி ஸ்ரீரங்கன் சொல்லி ஒரு வழியனோட போனேன் டிராவலிங்க சைக்கிள். அப்பேக வந்து அந்த வாழ்த்துக்கள் சொன்னவர். அப்ப அந்த இந்த வீடியோ பார்த்திருக்கார். அப்ப எவ்வளவு நாள் சார்ஜ் ஏத்துறான்னு சொல்லி. அப்ப நீ அந்த இப்படி போயிட்டு வந்தால நல்ல ஒரு ஃபேமஸ் ஆயிட்டேன் டிக்டாக்ல. உண்மையிலே டிக்டாக்ல நல்ல ஆளுக்கு நல்ல வியூஸ் போனது. டிக்டாக்ல நல்ல ஃபேமஸ் ஆள். முந்தியிலேருந்தே வீடியோ போட்டு வந்துருக்கேன் டிக்டாக்ல. ரைட், நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இவ்வளவு தூரம் இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு இன்றைய தான் தெரியும். ஓகே, எனிவே வேற என்ன, இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம். தம்பி இந்த வீடியோவும் நீங்கள் ஒருக்கா போய் பாருங்க டிக்டாக்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டிக்டாக் ஐடியை வந்துட்டு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. எஃப்னா விது ஐடி. ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம். எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாங்கி சொல்லாமல் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். பாய்.